சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சூழல்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அன்றாடம் ஒரு நேரத்துக்கு ஒரு மாற்றங்கள். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த தலைப்பு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்றது தான் இதோடைய தலைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த தமிழன் அப்படின்ட்டு சொல்கிறதே நம்ம ஒரு தலை குனிகிற அளவுக்கு நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துது. பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புலவர். புலவர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களாம் கொஞ்சம் வறுமையில் தான் இருப்பாங்க. அரசர்களை பார்த்து அவங்கள புகழ்ந்து பாடி அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பரிசல்களை பெற்று அவங்களுடைய வாழ்க்கை அதில் இந்த பெருஞ்சித்திரனார் ரொம்ப மோசமான ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாரு. ரொம்ப அது சொல்லவே முடியாது. அப்போ அவர் ஒரு இந்த வெளிமான்ற ஒரு மன்னர்கிட்ட போகிறாரு. மன்னர்கிட்ட போனாக்கா அங்கே இந்த மாதிரி அவனுடைய பெருமை எல்லாத்தையும் பார்த்து பாடுறாரு. பாடி இது பண்ண அவன் அந்த வெளிமான் மன்னர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் வெளிமானுடைய தம்பி வெளிமான் இறக்கும்போது அவனுடைய தம்பிக்கிட்ட சொல்லி அந்த புலவருக்கு தேவையானதை செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெருஞ்சித்திரனாருக்கு சங்ககால புலவர் அவர். அப்போ அவர் கேட்கும்போது அவன் அந்த அந்த வெளிமானுடைய தம்பி என்ன பண்ணுறான்னாக்கா ஏதோ அவர் கொஞ்சமாக கொடுத்து இதுதான் இருக்குது போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அனுப்பிடுறான். அப்போ போகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வருத்தத்தோடவும் ரொம்ப ஒரு மனக்குமுறலோடவும் போய் குமணன் மன்னன்கிட்ட போகிறாரு. குமணன் மன்னன்கிட்ட போனவுடனே அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா குமணன் மன்னன் இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்கிறான். குமணன் மன்னன் செஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் அங்கே அந்த குமணன்கிட்ட போய் இப்போ பாடி தன்னுடைய இப்போ நிறைய செல்வங்களை கொடுக்கவே அதில் அந்த குமணன் அவருக்கு ஒரு யானையும் கொடுத்துட்றான் அந்த குமண மன்னன். இவர் நேராக என்ன பண்ணுறாருனாக்கா நேராக அந்த வெளிமானுடைய தம்பிக்கிட்ட போயிட்டு நான் நீ கொடுத்த இந்த மாதிரி இல்லை, உங்ககிட்ட குதிரை மட்டும்தான் இருக்குது, யானை இல்லை, அந்த யானையை வச்சுக்கோ, இதையும் சேர்த்து நீ மேய்ச்சிக்கொண்டு அந்த யானையை அவனுடைய இதில் கட்டி போட்டுட்டு இவர் பாட்டில் போகிறார். இதுதான் தமிழனுடைய பெருமை. யாரையும் நாடி போவதில்லையா, அவனை தேடி வரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மையே கிடைக்கல. இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆண்ட ஒரு கட்சியை பல கூறுகளாக பிரிக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டு அந்த தலைமை பண்பு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு 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 சாபக்கேடு, ஒரு தலைகுனிவு. நினச்சி பார்த்தாலே நமக்கு ஒரு ஒரு 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர், 89ல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் எடப்பாடியார். ஏன்னா அது தொடர்ந்து அமைச்சராக இருந்திருக்கார் ஒவ்வொரு இதுலேயும். இந்த அப்போ ஒரு பெரிய ஒரு இயக்கத்தினுடைய 1,30,00,000 35,00,000 வாக்குகளுக்கு சொந்தக்காரர் அவர். இன்னைக்கு அந்த தலைமையை துண்டாடுவதற்காக நடக்கக்கூடிய இதெல்லாம் நினைக்கும் போது அதாவது காரி உமிழும் அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு தலைமை பண்பா. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்சியை விலை பேசுவது, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை விலை பேசுவது, வெற்றி பெற்று 15-20 நாள் கூட ஆகலை, உடனே இவருடைய ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி மாதிரி தெரியுதான். இவங்கெல்லாம் அம்மா எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு அலையிறாங்க. எந்த இதுலேயாவது எம்ஜிஆருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்களா? பிச்சைக்காரன் மாதிரி ஒரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தனுடைய கால்களுக்கு கழுவி ஒரு ஆட்சி தலைமையை நீ இருக்கிறேன்ற ஒரு இருக்க. இதில் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்காதா? யார் என்ன வேணாலும் எது வேணாலும் செய்யலாமா? இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய ஓட்டு போட்டவங்கலாம் இந்த ஆளும் அரசுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் கண்டிப்பாக தலைகுனியணும், வெக்கி தலைகுனியணும்.
இப்படிப்பட்ட வந்து ஒரு நபருக்கு வந்து நம்ம வந்து வாக்களித்து விட்டோமே அப்படின்ற வந்து இப்போ தலகுனியணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு இடத்துல வந்து தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலை வந்து நிச்சயமாக நீடிக்காது. இந்த நிலை வந்து நிச்சயமாக மாறும். அதனால் வந்து அடுத்து வரக்கூடிய வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். ஆர்டிஎஸ்.